இந்த காட்டுக்குள்ள இருக்கிற மூலிகைகளுக்கு இருக்கிற சக்தி வேற எங்கும் கிடையாது. இதுதான் என் உலகம். இதுதான் அந்த அபூர்வமான செடி. இதோட மனம் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. இன்னைக்கு வேலை முடிஞ்சது. நிம்மதியா ஒரு தூக்கம் போடணும். எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கு. ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் இருக்கு. அது ஏன்னு தெரியல. என்னது? வெளியே வைரஸ் தாக்குதலா? மக்களை வெளியே வர வேணாம்னு சொல்றாங்க. என்னடா நடக்குதுங்க? என்னடா பங்கு, திடீர்னு காடு இவ்வளவு அமைதியா மாறிடுச்சு. ஒரு குருவி சத்தம் கூட கேட்கலடா. யார்ரா அது? அங்க யாரா நிக்கிறாங்க? அந்த கண்ணு மஞ்ச கலர்ல மின்னுதுடா. மனசு கண்ணு இப்படி இருக்காதே. கடவுளே, அவங்க அவங்க என்ன பார்த்துதான் வராங்க. அவங்க முகமெல்லாம் சிதைஞ்சு போயிருக்கு. அவங்க மனச பயலுங்களே இல்லடா. லாக் பண்ணு, சீக்கிரம் லாக் பண்ணு. உள்ள வந்துடக்கூடாது. அவங்க உள்ள வந்துட்டா நான் செத்துருவேன். ஆஹா, என்னடா அது? ஜன்னலுக்கு வெளியே பார்த்தா ஒரு குகையில ஊஞ்சல் தனியா தொங்கி ஆடிட்டு இருக்குது. ஐயோ, அந்த கண்ணு, அதுக்குள்ள எவ்வளவு வெறி. அது அது மனுஷனே இல்ல. எத்தனை பேரு? காடு முழுக்க இவங்க தான் இருக்காங்களா? நான் இங்கேயே மாட்டிக்கிட்டேனா? உள்ள வந்துட்டாங்க. என்கிட்ட வராதீங்கடா. தூரம் போங்கடா ராட்சத பேய்களா. என்ன தொடாதீடா. இத பிடி. நீங்க எத்தனை பேர் வந்தாலும் உங்களை விட மாட்டேன். கொன்றுவேன். என்ன நடக்குது? வீடே மாறுதே. சுவரெல்லாம் சதையா மாறுது. இந்த வீடு ஒரு உயிருள்ள பேயா? நான் எங்க போவேன்? உங்களுக்கு இதுதான் சரி. என் மூலிகை செடியோட சக்தி என்னவென்னு இப்போ பாருங்கடா ஜாம்பிங். இந்தாங்கடா நரகத்துக்கே போங்க. ஏ ஆ ஆ ஆ ஆ. ஓடு சிவா, இங்க இருந்தா செத்துருவ. ஓடு, வேகமா ஓடு. இந்த மரங்கள் ஏன் என்னை தாக்குது? விடமாட்டேங்குது. விடுங்கடா என்ன, விடுங்க. அட மாப்புள்ள, அது வீடா இல்ல சிலந்தி மாதிரி நடக்குது. ஒரு வீடே பேயா மாறி துரத்துதுடா மக்கு. அந்த பேய் வீடு ஊருக்குள்ள போயிட்டு இருக்கு. இது ஊரையே அழிச்சிடுமே. யாராவது காப்பாத்துங்க. தப்பிச்சிட்டேன், உயிர் பிழைச்சிட்டேன். ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். இனிமே யாரும் தப்பிக்க முடியாது சண்டா. Like and share.